ஹலோ வியூவர்ஸ், நான் தான் உங்கள் பிளாக் ஃபாக்ஸ். இன்னொரு வீடியோ பார்க்க போகிறோன்னா ஹாரர் டேல் 3 பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹாரர் டேல் 1 and 2 முடிச்சிருப்போம். இப்போ நம்ம 3க்கு வந்துட்டோம். அதுவும் நம்ம 3ல் முன்னாடி ஒரு கிளவி நின்றுருக்குல, இது தாங்க விச்சுன்னு எப்போவுமே இழிச்சிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி விச்செல்லாம் இல்லை காய்ஸ். இது ரொம்ப பயங்கரமான விச்சு காய்ஸ். நம்ம விச்சு என்ன பண்ண போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே என்ட்ரி ஆடலாம். பிளாக் ஃபாக்ஸ் சேயிங் லெட்ஸ் பிகின். ஓகே, நம்ம ஸ்டார்ட் கொடுத்துலாம். என்னடா முகமூடி இப்படி இழிக்குது? சரி, ஏதோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கைஸ். நமக்கு எப்போவுமே ஈஸி மோடு தான், அதனால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ப்ரீவியஸ்லி இன் ஹாரர் டேல் போடுவாங்க கைஸ். ஆனால் நாங்கள் உங்களுக்கு காய்க்க மாட்டேன். ஏன் சொன்னேன்னா, நான் அப்போ என்னோடய ஹாரர் டேல் 1 and 2 நீங்கள் பார்க்க மாட்டீங்களே. ஆனால் நீங்கள் போய் அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த ஹாரர் டேல் 3 பாருங்கள் நம்மளோட எப்படி டாக்டிக்ஸ். சரி, ஏதோ கட்சி நிற்கிறானுங்க. ஐயோ, இவனோட வேலையாடா டே ஏன்டா யங் லேடி டாக்டர் டாம் உங்களோட சர்வீஸில் இருக்காரு சொல்லும் போது, பார்த்து இருந்துக்கோ டாமி, அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கு அப்படி சொல்கிறவ. சாரி என்னோடய டயக்னோசிஸ் நீ இப்படி இருக்குன்னு நினச்சி பார்க்கல. நீ கேஸ் கட்டர் வச்சு இருக்கும்போது பார்த்து எடுத்துருக்கலாம்ல. என்னோடய மெடிக்கல் ரெஃபரன்ஸ் புக்கு என் ரூமில் இருக்குது. அதை நான் போய் பார்த்து என்னால் என்ன செய்ய முடியும் பார்க்குறேன். ஓகே, அது ரொம்ப கிரேட். இப்போ என்ன செய்ய போகிறேன், உனக்கு எதாவது பிளான் இருக்கா சொல்லும் போது, ஆமாம் பிளானா, எனக்கு அந்த சைக்கோ லைருக்கு போயிட்டு ஹாரி எப்படி அது நான் கொண்டு வரேன். எனக்கு கிட்டிங் மாட்டியா, நம்ம அடல்ட்ஸ்க்கு அவாய்ட் பண்ணலாம் அப்படி சொல்லும்போது, இப்போது எங்கள் அப்பா அம்மா வர லேட் ஆகிடுச்சுன்னா என்ன செய்வேன், அதனால் நம்ம ட்ராப் வச்சுக்கலாம், அதை வச்சு நான் ப்ரொடெக்ட் பண்ணிப்பேன் சொல்லும்போது, நீ நான் கேப்டன் அமெரிக்கான்னு நினப்பா, நீ வந்துட்டு ஷீல்டு இருக்கா என்னடா டே அப்படி சொல்லும்போது, என்ன மனது அதை நான் தான் உன்னை வந்து காப்பாற்றினேன் டே ரொம்ப சீன் விடுறாங்க கைஸ். சரி நீ பத்திரமா இருந்துக்கோ, அதுக்கப்புறம் இந்த கேமரா எடுத்துக்கோ, நமக்கு எவிடன்ஸ் தேவைப்படுது அப்படி சொல்லும்போது, அப்புறம் வந்து இவன் என்ன சொல்கிறான், அதுவும் இல்லாமல் இதை வச்சு நம்ம ஃபன்னி பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம், நம்ம மனசை வச்சுக்க. குட் லக் டு மீ. அப்புறம் யங் பேஷண்ட் நீ இங்கே இருந்துக்கோ, டாக்டர் வந்து சீக்கிரமாக வருவோம் அப்படி சொல்லும்போது, சொல்லிட்டு அப்படியே சமத்தா கிட்ட சொல்லிட்டு அப்படியே போயிடுறான். ஐயோடே, இவனோட ஒரே இதுவாக இருக்குது கைஸ். ஸோ சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் கேம் பிளேவை. இவனோட ரோஸ் தாங்க முடியலையே. சரி இறங்குவோம். இறங்குங்கடா, இறங்க விடுங்கடா, இறங்க விடுங்கடா. அப்பாடு என்னடா இறங்க விடு, நானும் கிளிச் ஆகிடுச்சு நினச்சிட்டேன் கைஸ். ஐயோ, இந்த போஸ்டர்ஸை வாங்க வைக்கிறதே அலைய வச்சுருக்கானுங்க கைஸ். இந்த போஸ்டர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுவோமா? நம்ம வந்து ஃபைனலாக லேச்சஸ் டோரில் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நான் ரூம்குள்ளே போட்டிட்டு நான் அப்படியே மீதே படுத்து சொல்லும் போது ஒரு 2 நியூ மெசேஜ் வந்துருக்கு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு மெசேஜ் என்னென்னா, ஹலோ சன்ஷைன், எனக்கு தெரிஞ்சு நீ நல்லா செய்கிறேன்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் ட்வின் மதர் கூட பேசினேன். அவங்க இன்னும் ரிசர்ச்சில் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் போல், நீ ஒரு பிக் பாய், உனக்கே நீ சமைச்சு சாப்பிட்டுக்கோ, நான் உன்னை மிஸ் பண்ணுவேன் அப்படி சொல்லும் போது, அவங்க அம்மா போல கைஸ். ஓகே மேம், நான் ஃபைனாக இருக்கேன், எனக்கு தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். நான் வந்து ரொம்ப நாளாக ஒரு சீலைக்கு தப்பிச்சுட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் அவனை பார்க்க தான் போகிறேன். இவன் பெரிய ஆள் பார்க்க போகிறானோ. செகண்ட் மெசேஜ், ஹலோ டயானா, என்னால் ரால்ஃபை எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல, அவன் பிளேஸில் இருக்கானா அப்படின்னு கேட்குறான். காட், அவன் மட்டும் இந்த சிங்கி ஸ்டீவருக்குள்ளே மறுபடியும் போனான்னா அவன் வாழ்க்கை முழுக்க டிஷ் மட்டும் தான் வாஷ் பண்ணிகிட்டே இருப்பான். அவனோட அப்பாவோட ஹார்ட்டை டர்ட்டி பண்ணாலும் அவனுக்கு மந்த்துக்கு வீடியோ கேம்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் சொல்லுவான், ரால்ஃப் லாஸ்ட் ஆகிட்டானா, எனக்கு தெரிஞ்சாவன் இந்த க்ரீப்பி இதெல்லாம் மறைக்க மாட்டான். சரி அவனை நான் பார்க்கணுன்னு சொல்கிறான். இந்த ரால்ஃபு பையனை வேறு தெரியணுமா? அந்த ரால்ஃப் யாருன்னு தெரிஞ்சாங்க. அந்த பார்ட் 1 நம்ம ஒரு கார் அடிச்சோம்ல, ரால்ஃப் காரு, அந்த காரோட சொந்தக்காரங்க ரெட் காரு. அவனும் ஃப்ரெண்டாடா, என்ன டிவி ஓட மாட்டேது, ஓடாத டிவி வச்சு வேணும்டா பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்டூபிட் நான்சென்ஸ் இடியாட்டிக் க்ளோஸ். ஓகே, கீழே தான் ஏதோ ட்ராப் செட் பண்ணணும்னு சொன்னாங்க. எதாவது இருக்கான்னு தேடி பார்ப்போம். இங்கே எதுவுமே இல்லை, இங்கே எதுவுமே இல்லை. இதனே ஷெல்ட்றதுக்கு நான் என்ன பயந்தாங்கூட ஒழிகிறதுக்கு இதனே எதுவுமே இல்லை. சரி, ஒர்க் ஷாப் டோர், எனக்கு தெரிஞ்ச மாம் வந்து லாக் பண்ணிட்டாங்க போல ஒர்க் ஷாப் டோரு. அப்போ இன்னொரு வே இருக்குது போல் உள்ளே போகிறதுக்கு சொல்லும்போது பார்த்தா இவரு போயிட்டோம். அப்பாங்களா, இதான் கைஸ், இயர் தான் இது வந்து நம்ம ஒர்க் பெஞ்சில் வச்சு ரேஷன் அரிசி வைக்கணுமா. ரேஷன் அரிசி, சுப்பாரி க்ளூ, கார்ட்டி போர்டு, இது நாளை நம்ம அப்படின்னு கலக்கலாம் வைங்களா. என்ன தெரியுமா, ஒரு ஸ்டிக்கி ட்ராப்.
ஸ்டிக்கி ட்ராப் வந்துடுச்சு. இதை வச்சு நம்ம ஈத்தனை ஸ்டாப் பண்ணலாம் கைஸ். அதுவும் இல்லாமல் இது வந்து மல்டிபிள் டைம் யூஸ் பண்ணுவோம். 10 டைம் உங்களுக்கு மல்டிபிள் டைமு. ஈத்தன் வேறு யாரும் அந்த முயல் மண்டையன் தான் சொல்லி வாயை மூட்டெல்லாத்துக்குள்ளே வந்துட்டான். மிஸ்ஸஸ் ராண்டி டாமி வெளியே வரானா, டாமி அப்படின்னு ஒன்று நாய் மாதிரி கூப்பிட்றான். சூப்பர் நான்சென்ஸ் இடியா டிக்ளோ நாயனடா அவனுக்கு நாயடா டாமி அப்படி கூப்பிட்றாங்க கைஸ். வாயிலே வந்து குத்துறாரு. வரட்டும் என்ன ஃபியூஸ் நோ ஹாரர் கேம், அதாவது எந்த ஹாரர் கேமும் இதெல்லாம் முடிக்க முடியாது. அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, நிறைய ஹாரர் கேம் ஃபியூஸ்லாம் முடிக்கலாம்டா. தப்பாக சொல்லாத ஓகேவா, வாயிலே குத்துவேன். கொஞ்சம் லக்கல் பேசுறது அதிகமாக இருக்கும் கைஸ் இந்த கேமில் இவனுக்கு. இது நம்ம பொடியினடியாக எங்கடா போகிறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம சர்க்கஸ்க்கு போகிறோம் கைஸ். சர்க்கஸ்க்கு போயிட்டு நம்ம ஒரு வேலையை முடிக்க வேண்டியது இருக்குது. என்னடா வேலைன்னு கேட்டிங்கன்னா எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண சொல்லுவாங்க கைஸ். அந்த எவிடன்ஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணணும் இந்த சர்க்கஸில். ஓகே இப்போ பார்க்கலாம் சர்க்கஸ். ஓகே இந்த ஃபியூஸ் எடுத்துக்கலாங்க, ஃபியூஸ் முக்கியம். மாப்பிள்ளை எங்கள் மாப்பிள்ளை இருக்கீங்க? எங்கள் எதுவுமே இல்லை. இது என்னடா நீ அவன் தானே? நம்ம ஹாரி கைஸ். ஓ ஹாரி, நான் உன்னை சேவ் பண்ண போகிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் இங்கே வரேன். அப்புறம் மறுபடியும் நம்ம ட்ரீ ஹவுஸில் வெயிட் பண்ணலாம். நீ பாரு அடிச்சு பண்ணலாம். ஓ முயல் மண்டையாக போகிறான். ஓகே முயல் மண்டையை அப்படிக்கா போயிட்டா நம்ம இப்படிக்கா போயிடலாம். அப்படியே ஏதாவது இருக்கான்னு போய் பார்த்துட்டே போயிடலாம். இங்கே ஏதாவது இருக்கா? என்னடா ஒன்றும் உதவி கொடுத்து வைக்கல. இங்கே சான்னு ஒன்று கொடுத்துப்பானுங்க கைஸ், அது இருக்கான்னு இப்போ பார்த்துட்டு போயிடலான்னு பார்த்தா சா கிடைக்கலையே. சரி ஃபியூஸ் பர்சன் தான். தாமஸ் நீ ஒரு நேச்சுரல் போன் எலக்ட்ரிஷியன் சொல்கிறான். போடா கொய்யா இல்லை, நான் தான் எல்லாத்தையும் செய்கிறது, இவன் நேச்சுரல் போன் எலக்ட்ரிஷியன் ஆகும். ஓகே கைஸ், க்ளவுன் வாய் திறந்துச்சு. இது ஒர்க் ஆயிடுச்சு. இந்த க்ளவுன் கூட ஷாக் ஆகி அவன் வாய் ஓப்பன் பண்ணி வச்சு சொல்கிறான். இவன் கொஞ்சம் வந்து அப்படி பேசுகிறாங்க, சர்க்காஸ்டிக்காக பேசுகிறான். அதாவது இவன் பண்ண வேலையில் க்ளவுன் வந்து ஷாக் ஆயிடுச்சாமா. ஏன்டா டே உருட்டு விட்றான் தெரிஞ்சுடா. ஓ எவிடன்ஸ், நம்ம ஒரு டிடெக்டிவ் ஆகிட்டோம் கைஸ். டிடெக்டிவ் மாதிரி எவிடன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஐயோ டிடெக்டிவ்ஸ்னு பண்ணி அவன் வந்துச்சு வேறு நினச்சேன். யாருங்க பெஸ்ட்டு டிடெக்டிவ்? நான் தான் பெஸ்ட்டு டிடெக்டிவ் சொல்கிறான். ஒரு ஃபோட்டோ எடுத்துனே நான் தான் பெஸ்ட்டு டிடெக்டிவ். ஆமாம் இருங்க கைஸ், நம்மளும் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து நானும் பெஸ்ட்டு டிடெக்டிவ் வேண்டாம் சொன்னான். சரி இங்கே சிக்கல் ஒரு லைட் இருக்கும் கைஸ், அங்கே கிடச்சிச்சு சிக்கல் ரியலி. இப்போ ஹேமரை நான் வந்து கண்டுபிடிச்சேன்னா நான் இல்லாமல் ஹிம்ஸை சிங்க் பண்ணிட்டே கலெக்டிவ் ஃபார்ம் பண்ணுவேன். ஒன்றும் கைஸ், இந்த சிக்கல் வந்து இந்த ஃபார்ம்லலாம் அந்த அறுவடை செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க கைஸ். இந்த நெல் தானே இது, ஏதோ ஒன்று நெல் வந்து வளர்ந்துச்சுன்னா அந்த அறுத்து இது பண்ணுறதுக்கு தாங்க இது யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் தான் சொல்கிறான் ஹேமர் கிடச்சிருச்சுன்னா நம்ம வந்து ஒரு ஃபார்ம் வச்சிடலாம் சொல்கிறான். ஒரு செகண்ட், ஹேமருக்கும் ஃபார்முக்கு என்னடா சம்மந்தம்? சரி நம்ம சாவை தேடலாம். இங்கே தான் கைஸ் இருக்கணும், ஏமாத்துறாங்க கைஸ், இவனுக்கு ஏமாத்துறானுங்க கைஸ். டே ஏதாவது கொடுத்துருங்கடா டே, சா முக்கியம்டா டே மாப்பிள்ளை சா முக்கியம் மாப்பிள்ளை, கப்பு முக்கியம் பிகிலே மாதிரி சா முக்கியம் பிகிலே கைஸ். இதுக்கு மேலெலாம் இங்கே இருக்காது கைஸ், இவனுங்க போய் சொல்லணுங்க கைஸ், மண்டையிலே கொடுப்போம் கைஸ். டே ஏன்டா டே. இவனுக்கு லாஸ்ட் ஸ்டோரி தரவே இல்லை கைஸ், ஏமாற்றிட்டானுங்க கைஸ். லாஸ்ட்டில் இது சா வந்து சர்க்கஸில் தான் கைஸ் இருக்குது, இதுக்கு மேலே வேறு எந்த இடத்துலையும் இருக்காது கைஸ். சரி வேறு வழியில் நம்ம வந்து ஃபாரஸ்ட்டுக்கு போயிடலாம். ஃபாரஸ்டால் சா இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது கைஸ். ஐயோ ஏமாத்துறானுங்களே சரி நம்ம போகலாம் கைஸ். என்ன ஃபாரஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, வீடெல்லாம் வாங்கிக்கிறாங்க. ஓகே இப்போ ஒன்று பூரா நம்ம என்ட்ரி கொடுத்தனே பூரா பயந்து ஓடிடுச்சு. ஐயோ பிளாக் பாக்ஸா நம்ம கடிச்சு தின்றுவானே சொல்லிட்டு ஓடிடுச்சு கைஸ். சரி நம்ம போகலாம். இதோ இதாங்க கைஸ், இந்த ட்ரீ வந்து ஸ்டக்காக இருக்குது லைட்டிங்க, எனக்கு தெரிஞ்சதில் உழுகுற மாதிரி இருக்குது சொல்ல. இதுக்கு தான் நம்ம சாவட்டி அந்த இடத்த உடச்சி உள்ளே போக போகிறோம். அது வந்து லைட்னிங் வெட்டின வீடு தான், அது லைட்னிங் வெட்டின மரனால தான் நான் வெட்டுறேன், மற்றபடி எதுவுமே இல்லை. இதில் இந்த த்ரீயில் ரொம்ப ஓவராக பேசுவாங்க கைஸ். இவன் இந்த பேச்சை கேட்டால் நமக்கே கொஞ்சம் வலிக்கும், காது வலிக்கும். நான் சொல்கிறது நெஞ்சும் வலிக்கும் சில பேர்த்துக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் தான் பெஸ்ட்டு டிடெக்டிவாக இருந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க கைஸ். இதுக்கு மேலேயும் சொல்லுவான். நீங்கள் பண்ணுற ரோஸெல்லாம் கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. 2வது சிம்பிள் கண்டுபிடிச்சிட்டேன், இதுக்கு ஏதாவது சொல்லுவானே, யாருக்கு பெஸ்ட்டு டிடெக்டிவ்? நான் தான் பெஸ்ட்டு டிடெக்டிவ். ஓ இதுக்கு மேலே இன்னும் 2 கண்டுபிடிச்சானா எக்ஸிபிஷன் வச்சுருவான் நம்ம. எங்கே நீ இப்போ எக்ஸிபிஷன் வை, அங்கே அந்த இன்னும் விச்சும்
அப்புறம் யார் அந்த முயல் மட்டையும் நம்ம விட்றானா பார்க்கலாம். வந்துட்டானுங்க. ஆமாம் சொல்லுவேன், நம்ம விச்சே பார்க்கல கைஸ். மாஸ் ரொம்ப முக்கியம். ஐயோ பாய் இப்போ தம்பி என்னவீங்க பாருங்க பாய். இப்போ இவங்கிட்ட மாற்றினா அவ்வளோதான், நம்ம முடிச்சிருவான். ஐயோ மாஸ் வேறு முக்கியம் கைஸ். மாஸ் வந்து நம்ம வந்து இந்த மெடிசன் தயாரிக்க உதவும். ஓகே அவன் அப்படிக்கா போயிட்டான். கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வில்லனாலும் பிரில்லியண்ட்டான வில்லன்ல என்ன பிடிக்க முடியுமா இந்த ஸ்ட்ராங்கான வில்லனாலையும் என்ன. ஓகே நம்ம போய் மாஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் கைஸ். மாஸ் இங்கே தானே வச்சேன். இதோ ஹை வண்டர். ஐயோ துரத்துறானே காய்ஸ். இங்கே பாருங்க காய்ஸ், சேசிங் தடுத்துட்ருக்கு. எனக்கு ஒரு டவுட்டு, மாஸ் வந்து நார்த் சைடில் வளருமா அப்படின்னு கேட்குறான். மென்டலாட்ட எதாவது செய்யலாதடா. சரி நம்ம இப்போ எதாவது இருக்கான்னு தேடி பார்ப்போம். இங்கே எதாவது சா கொடுப்பீங்களாடா? சா கன்ஃபார்ம் சர்க்கஸில் தாங்க இருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு செக் கொடுத்துக்கலாம். ஒரு செக் பண்ணுறது ஒரு நல்லது கைஸ். இங்கே ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. மொத்தத்தில் சாக் கொடுக்கவே இல்லை கைஸ் அவனுங்க. இங்கே ஏதாவது இருக்கா? மொட்டை மாடி நல்லா இருக்குது. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை கைஸ். நிறைய கொடுப்பானுங்க, எதுக்குன்னே தெரியாது. ஓகே ஜம்புடுறா. ஏன்னா ஜம்ப் பண்ண முடியல. சரி அப்படிக்காவது போடுற ஏதாவது ஒன்றாவது செய்டா. ஓ இப்போ நான் இப்படி குதிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோலாம் செய்கிறேன். நீ எல்லாம் ஒரு நேச்சுரல் போன் எலக்ட்ரிஷியன். சே எதுவுமே தரல கைஸ். ஏமாற்றிட்டாடு கைஸ். நம்ம அப்படிக்கா போய் பார்க்கலாம் கைஸ். அவன் வரான்னா ஃபஸ்ட்டு. அவன் இங்கே இருக்கிறதுக்கு அவங்க ஒரு செக் பண்ணிவிட்டு அங்கே வரான். நம்ம இப்போயே ஓடிடலாம் கைஸ். ஓகே ஆமாம் நம்ம எந்த விஷயத்துக்கு வந்தோம் இங்கே? ஆமாம் மாஸ்காவையும் அப்புறம் சாயெல்லாம் முடிக்க முடியாது வேறு. சரி எங்கே போகிறோன்னா, இப்போ நம்ம எங்கே போனோம்னா சர்க்கஸ்க்கு மறுபடியும் போகிறாங்க கைஸ். சர்க்கஸ்க்கு போயிட்டு இந்த எதுக்குள்ள நீ சர்க்கஸ் தேவைப்பட இதை போய் போட்டுட்டு வரலாம் கைஸ். ஏன்னா நம்ம 3 ஆப்ஜெக்ட் தான் வைக்க முடியும்னால சர்க்கஸில் போய் இதை போய் போட்டு வந்துடலாம். ஓகே அவன் வராமல் இருக்கிற வரையும் நல்லது. வேற அறிவுவாமா எங்கடா இருக்க? வேற அறிவு. ஆமாம் இவன் வேற அறிவு சொல்லுவோம். நம்ம வந்து நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நானே காமிச்சு கொடுப்பேன். லூஸு இப்போ எனிமிகிட்டவே பேசிகிட்டு இருக்காங்க. சரி நம்ம எதுக்கும் நீங்கள் ஏதாவது சா இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் கைஸ். இங்கே இவனுங்க சா கொடுக்குற மாதிரியே தெரில கைஸ். அதனால் நான் இங்கேருந்து கிளம்பி லயருக்கு போயிட்டேன். லயர் தானடா அமுத்துனேன். ஐயோ எதை அமுத்துனேன்னு வேறு ஒழுங்காக தெரில கைஸ். ஓ ஃபார்ம் அமுத்திட்டேங்க, சாரி ஃபார்ம் அமுத்துனேன். ஐயோ ஃபார்ம் ஆகுது. டேய் ஏன்டா மாற்றி கொடுக்குறேன். லயருக்கு தான் கைஸ் போகணும். ஓகே நான் போயிட்டேன். சரி ரிச்சு கைஸ். ஐயோ என்னடா அது? என்னன்னா நீங்கள் சொன்னதை நான் செய்ய முடியல. அவளால் இப்போ கொடுக்க முடியலன்னா நான் வந்து கிரேசி ஆயிடுவேன் சொல்லும்போது கவலைப்படாத சைல்டு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் கைஸ். அப்போ இது மெயின் வில்ல ராபிட் மாஸ்க் இல்லை விச்சு கைஸ். ஓ கதை இப்படி போகுதா? உங்களுக்கு டேட் ஞாபகம் இருக்கா? நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிங்க நம்ம பார்ட்டி வைக்கலாம் சொன்னீங்க. சொல்லும்போது அது கொஞ்சம் வெயிட் பண்ணும், சோலார் எக்லிப்ஸ் வர கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறா அதுக்கப்புறம் நம்ம வந்து பெஸ்ட் செலிப்ரேஷன் நீ எப்போவுமே ஆனதில்லை, நீ கிடச்சதே இல்லை, அதுமாதிரி நீ ஒரு பெஸ்ட் செலிப்ரேஷன் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் கழட்டிட்டான். வாய்ப்பே இல்லை காய்ஸ். ஏதோ கொடுக்குறான். ஐயோ எலக்ட்ரிக் பவர் ஏதோ கொடுக்குறான் காய்ஸ். ஐயோ ஷாக் அடிக்கிறா காய்ஸ். பனிஷ்மெண்ட்டு கொடுக்குறாளா? ஐயோ ஹாரி பார்க்குறான். ஹாரி தானே என் பேச்சு. என் பேர் டாமி பார்த்துட்டு ஐயோ பார்க்க முடியாது சொல்கிறான். ஏதோ பவர் அப் ஆயிடுச்சு கைஸ் இவளுக்கு. இப்போ வந்து நீ அவங்கள கன்ஃபார்ம் பிடிப்ப, நான் அவனை அப்புறமா பார்க்குறேன், குட் பாய் அப்படின்னு சொல்கிறா. அட நாசமத்து போன வச்சு கிளவியே. இங்கே பாருங்க கைஸ் எவ்வளோ ஸ்ட்ராங் ஆக்கிட்டான்னு பாருங்க கைஸ். எந்தெந்த பணம் போகிறானுங்களோ. ஐயோ பயமாக இருக்கே. கிரேட். இப்போ வந்து எலக்ட்ரோ மாதிரி க்ளோ பண்ணுறான். இது ஒரு கேமாக இருந்துச்சுன்னா எனக்கு சீட் கோட் தேவை அவனை டீல் பண்ண. என்னது இப்போ ஒரு கேமாக இருந்துச்சுன்னா அந்த சீட் கோடை வச்சு தான் அவனை டிஃபீட் பண்ண முடியுமா கைஸ்? அட பாவீங்களா. ஓகே இவன் சமந்தா கால் பண்ணுறான். நீ நம்ப மாட்டேன் நான் என்ன பார்த்தேன்னு இந்த விச் உண்மை சொல்லும்போது அப்போ அவன் ஈத்தன் கிட்டே ஏதோ செஞ்சான். இப்போ அவன் வாக்கிங் அவன் சைன் மாதிரி எறிகிறான் அப்படின்னு சொல்கிறானா. ஹோ மை காட் எனக்கு தெரியாது, அது ரூமர் தான் நான் நினச்சேன் அப்படின்னு சொன்னான். அது மட்டும் இல்லை அவங்க ஏதோ பிளானிங் பண்ணுறாங்க, எனக்கு எதுவுமே புரியல, ஆனால் எல்லாமே க்ரீப்பியாக இருந்துச்சு அப்படின்னு இவன் சொல்கிறான் அவங்ககிட்ட. சோலார் எக்லிப்ஸா? எனக்கு தெரிஞ்ச ஹாரல் டேயில் வந்து எல்லாமே பேடாக முடியல. நம்ம இப்போ எதுவுமே செய்யாமல் இப்போ வந்து என்ன இந்த வேறு ஏதாவது அரண்மனை படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சூரிய கிரகணம் முடியறதுக்குள்ளே நீங்கள் அதை செய்கிறேன்னா அவளோட ஆட்டம் அதிகமாகிடும் அப்படி சொல்லுவாங்களே காய்ஸ். அந்த மாதிரி இவங்களும் ஏதோ சொல்கிறானுங்க.
அதாவது இப்போ வந்து நம்ம அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இவக்கிட்ட கொடுத்தா சூரிய கிரகணத்துக்கு முன்னாடி ஏதோ செய்வாளாமா. அந்த வந்து ஃபன்னி ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கிறதா மாதிரி ரிமெம்பர் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான் இவன். ஏன்டா டே, அவன் சூரிய கிரகத்துக்கு முன்னாடி அவன் ஏதோ செய்கிறான்னு சொல்கிறான், உனக்கு பண்ணி ஃபோட்டோஸ் தேவையா? இது நான் மட்டும் இந்த சவந்தாவாக இருக்குமே வாயிலே இந்த செங்கல் எடுக்கிற கைஸ், செங்கலை தூக்கி வாய்க்குள்ளே போட்டு அப்படியே வாயை அடைச்சிருப்பேன் கைஸ். வாயான்னு தெரில, ரேடியோ நான்ஸ்டாப் ரேடியோவாட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க கைஸ் இவன். சரி நம்ம இருக்கான்னு தேடிட்டு இருக்கோம். ஏன்டா டே, எனக்கே பேசி வாய் வலிக்குதுடா, உனக்கு வாயா இல்லை வேறு ஏதாவது பேசினா பாரு. மறுபடியும் இந்த ரோப் வந்து வெரி ஸ்ட்ராங் ஸ்டீலாமா, இது ரொம்ப ஹெவியாக இருக்காமா. இப்போ யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்கண்ணா இந்த ரோப் என்ன ஸ்ட்ராங் ஸ்டீலாக ஏதாவது, இப்போ நீ ஏன் எல்லாம் தனியாக வளர்றாடே, நடச்சி பார்க்கலாடே, ஏடாடே. இவங்க ஃபார்முக்கு வந்து நீங்கள் கேட்கலாம், நான் வந்து மாசை தூக்கி போட்டு போகிறேன். மாசம் வந்து நமக்கு ஃபார்ம் கிட்ட தேவை. ஓகே, நம்ம இப்போ எங்கே போக போகிறோன்னா மறுபடியும் லயருக்கு போகிறோம். லயருக்கு போயிட்டு பேண்டேஜை எடுத்துகிட்டு மறுபடியும் வச்சுட்டு மறுபடியும் ஃபார்முக்கு போயிட்டு மறுபடியும் இந்த பேண்டேஜ் தூக்கி போட்டு அவளா என்னடா உலகிக்கிட்டே இருக்கே அப்படி சொல்லாதீங்க. நமக்கு இது இங்கே தேவை, நம்ம 3 பொருள் தானே வைக்க முடியும். அதனால தான் தேவையான பொருட்களை அந்த இடத்துக்கிட்டே வச்சுட்டு நம்ம இப்போது சீவருக்கு வந்தாச்சு. சீவருக்கு வந்த உடனே ஸ்டீலு கேபிளை எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போகலாம். பொடிநடையாக அவ்வளோ போக எவ்வளோ அங்கே உட்காந்துருக்காங்க. யார் அது? கட்சின்னு வருது. என் போகிறான். ரால்ஃப், எனக்கு தெரியும் நீங்கள் தான் இருக்கேன். ஓ ரால்ஃபு காய்ஸ் அப்படி சொல்லும்போது, எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பைல் ஆஃப் ஜாமுக்குள்ளே நீ மாட்டிக்கிட்டியா சொல்லுவேன். ஜாமா டாமி உன்கிட்ட ஜாம் இருக்கா அப்படி கேட்குறான். பைத்தியக்காரன், நான் எந்த ஜாம் பற்றி பேசிட்டு இந்த ஜாம் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ டிராஃபிக் ஜாம் அந்த மாதிரி ஜாம் ஆகிடுச்சு அதான் நினச்சிட்டு இருக்கேன். இவன் என்னன்னா ஜாம் இருக்கான்னு கேட்குறான். ஒரு காய் மாதிரி வந்து அந்த மேல்மண்டையை தொத்திட்டுனாமா, இவன் வந்து உள்ளே விழுந்துட்டானாமா. நல்லவேளை நான் வந்து வாட்டருக்குள்ளே விழுண்டேன், இல்லைனா என்னை பீஸை தான் கண்டுபிடிச்சிருப்பேன். என்கிட்ட ஜூஸும் சாக்லேட்டும் இருந்துச்சு, எனக்கு இப்போ எதுவுமே இல்லை. இப்போ நான் வந்து ஒரு ஜாமுக்காக என்ன வேணால் செய்வேன், ஜாம்லேயே கிடக்கிற திணி பண்ணிட்டு வரோம். ஏன் சொல்கிறேன்னா இந்த ஜாமை பற்றி மறந்துடு, இங்கேருந்து வெளியே போக முடியுமா கேட்போம். அந்த பிக் டோரை பார்த்தியா, அது வந்து வெளியே போகலாம், ஆனால் இந்த வாட்டர் வந்து அது ஓப்பன் பண்ண விட மாட்டிது. இந்த வாட்டரை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த டோர் வந்து ஓப்பன் ஆகிடும். டாமி இங்கிறது நீ வெளியேடு, நான் ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்கிறேன். இவன் என்னோடய கார் குடித்தார், ரெட் கார் குடித்தார், எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு பண்ணு சொல்லும்போது, ரால்ஃப் என்னோட அந்த கார்லாம் எனக்கு தேவையில்லை, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுவும் இல்லாமல் நீ வந்து ஒரு குட் வாஷ் எடுத்துக்கலண்ணா, அப்புறம் உனக்கு வந்து டிஷ் வாஷ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் சொல்கிறேன். அதான் அவங்க அம்மா சொன்னாங்களே, நீ மட்டும் அழுக்காக வந்தீங்கன்னா உனக்கு வாழ்க்கை முழுக்க டிஷ் வாஷ் பண்ணுறதா வேலைன்னு சொன்னால. அதுதான் இவனே இந்த முயல்முலையை நம்ம துரத்திட்டு இருக்கான். இதில் இந்த ரால்ஃபை வேற காப்பாற்றுருமா. ஏன்டாடே, அங்கே சமந்தாவே காப்பாற்றுறோம், உன்னையும் காப்பாற்றுறோம். டே ஏன்டாடே, எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா. ஓகே, நம்ம வந்து இங்கே தான் ஏதாவது வாட்டர் எடுக்கணும். சரி, எந்த வழியில் போகணும் வேறு தெரில. இது டோரே திறந்துடுனா திறக்கல, டிஸ்அப்பாயின்மெண்ட். சரி டாமி, உன் பைக் கருது விடு, நீ எங்கே இருக்கேன்னு ஒன்றுதே நான் ஒளிய முடியாது சொல்கிறாடா பாவி, ஏன்டா கொடுமை பண்ணுற. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா. ஓகே, இவன் வேறு வந்துட்டான், வரதை வேறு காமிச்சாங்க, ஏதோ பவரப் வேறு ஆகியிருக்காம இவனுக்கு. என்ன பவரப்போ, இந்த வெண்ட்டுக்குள்ளே போகிறது எனக்கு பழைய விஷயம்லாம் இல்லை, நான் ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். என்ன இந்த அளவுக்கு ஸ்கூலில் ஸ்டிங் பண்ணதில்லை அப்படின்னு சொல்கிறான். அதாவது இவன் ஸ்கூலில் கட்டடிக்கிறக்கா, அதான் நம்ம வந்து பாட்டூவில் வந்து போயிருந்தோம்ல கைஸ், அதான் கட்டடிக்கிறக்கான்னு சொல்ல முடியாது, ஒரு கண்டுபிடிக்கிறக்கா பிரின்சிபல் ரூம்குள்ளே விதிக்க போனோம்ல, அப்போ எடுத்தது. சரி இங்கே என்னண்டே, சரி இங்கே ஒரு சிம்பிள் கிடச்சிருச்சு. எத்தனை சிம்பிள் கிடச்சிச்சு? 4 கிடச்சிருச்சு கைஸ், இன்னும் 3 தான். சரி இவன் என்ன சொல்கிறான், ஸ்மைல் ஃபார் த கேமரா மிஸ்டர் சிம்பிள் சொல்கிறான். டே அமையாரா அவங்க இது அன்றப்பா. ஓகே, ஐயோ பார்த்தீங்களா கைஸ், எப்படி வந்தா பார்த்தீங்களா, திடீர்னு மின்னல் முரளி. அடா பாவி, மின்னல் முரளியா நீ? ஐயோ துரத்தி வரானே கைஸ், நம்ம போயிடலாம். இவங்கிட்ட இருந்து உன்கிட்ட மாட்டினோன்னா அவ்வளோதான், நம்ம முடிச்சு விட்ருவான். எது இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, இந்த ஸ்டீமை ஆஃப் பண்ண, இந்த பிளேட் வந்து ரொம்ப ரஸ்டியாக இருக்குது, என்னால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, மேலே இருந்த வால்வ் எடுத்துகிட்டு வந்து இங்கே போகணும். ஒரு வால்வ் மிஸ் ஆகிருக்கும், அதை எடுத்துகிட்டு போகணும். கிரேட், இது இன்னும் ஒர்க் ஆகுது சொல்கிறான். டே கொஞ்சம் அமையாடுறா, அது ஒர்க் ஆகுதுன்னு இப்போ சொல்லி தான் தீரணுமா, அவன் வந்துட போகிறான்டா. டே ஏன்டா டே. ஓகேங்க, வேறு ஏதாவது நான் ஏதாவது ஆல்கஹால் பார்த்துருக்கேன் கைஸ். ஆல்கஹால் பாட்டில் என்னடா செய்ய வச்சா அது ஓகேன்னு அந்த மாதிரிலாம் போயிருந்தீங்க, அது வந்து மருந்துக்காக கைஸ், மற்றபடி இல்லை எதுவுமே இல்லை. ஓகே, நான் போய் இதை எடுத்துகிட்டு வந்துடலாம் கைஸ். இது வால்வு
இதுனது ஷெரீஃப் கேப். இதுதான் அவங்க இப்போ அப்பாவோட ரால்ஃபோட அப்பாவோட ஷெரீஃப். அது அவங்க ரால்ஃபோட அப்பா வந்து ஷெரீஃப் அவங்களோட ஹேட்டு. அட்லீஸ்ட் இது வந்து டேர்ட்டி ஆகலைன்னு சொல்கிறாங்க. அதான் சொல்லியிருந்தாங்க அவங்க அம்மா, அது அவங்க அப்பாவோட கேப்பை மட்டும் டேர்ட்டி பண்ணிட்டான்னா அவன் ஒரு மாதத்துக்கு வீடியோ கேமே இல்லை சொல்லிட்டாங்களே. அதுலேருந்து இப்போ இதை பார்த்தீங்களா? ஐயோ டே, ஏன்டா இந்த அளவுக்கு பவரை கொடுத்து வச்சுருக்கீங்க? அவன் போகிற இடம் வேறு ஷாக் கொடுத்துட்டே போகிறான் கைஸ். அதில் மேலே விதிச்சு அவுட் ஆகிடுவோம் போல். பார்த்தீங்களா கைஸ், விவரமாக ஷாக் கொடுத்து வச்சுருக்கான். இன்சைட் போகலாமா, இன்சைட் வழி இருக்கான்னு தெரில, அவரமே தெரில. சரி போயிடலாம். இது வந்து இங்கே டார்க்காக இருக்குது இந்த மைண்டில். எனக்கு தெரிஞ்சு அங்கே க்ளோயிங் கிறிஸ்டல்ஸ் வேறு இருந்துச்சுன்னு சொல்கிறான். அதான் கைஸ், இந்த நம்ம பாட்டுக்குள்ளே ஒரு மைண்டில் போயிடுறதால அங்கே வந்து ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. அங்கே க்ளோயிங் கிறிஸ்டல்ஸ் இருந்துச்சுனால அங்கே வந்து லைட்டு இருந்ததுனால அவ்வளோக்கு ஒன்றும் டார்க்காக இல்லைன்னு சொல்ல வரோம். இப்போ எதுக்குற சொல்ல வரேன், இங்கே டார்க்காக இருக்குன்னு புரிய இருக்காவையா? ஏன்டாடே பல விஷயத்தெல்லாம் கிளற. நம்ம டெட்பாக இருக்குது கைஸ். பார்த்தீங்களா க்ளவுனு. கன் பவுடர் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் சைல்ட் சவுண்ட்ஸ் லைக் பிகினிங் ஆஃப் த ஸ்டோரி தட் எண்ட்ஸ் இன் ஹாஸ்பிட்டல். என்ன சொல்கிறேன்னா, ஒரு சின்ன குழந்தைகிட்ட கன் பவுடர் குடிக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த கதை வந்து ஹாஸ்பிட்டலில் முடியாமல் இருந்தால் சரி சொல்கிறான். ஏன்டாடே வாய வைக்கிற அவசரமாக பேசுகிறாங்க இதுவே. சரி நம்ம மேலே போகலாம். மேலே போய் கன் பவுடர் வச்சிடலாம். கன் பவுடர் வச்சு நம்ம வந்து சர்க்கஸுக்கு கிளம்பிடலாம். இங்கே என்ன தேடிட்டு இருக்கேன்னா தேடிட்டு இருக்கேன் கைஸ். கிடைக்குதான்னு பார்க்குறக்காக நமக்கு கிடைக்கல. சரி நம்ம சர்க்கஸ்க்கு போய் இந்த கேம் பிளே முடிச்சிடலாம் கைஸ். ஏன்னா இந்த பார்ட் 1 தான், பார்ட் 2 கன்ஃபார்ம் வரும் கைஸ். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பார்ட் 2லையாவது அவனை எதிர்த்து நம்ம சண்டை போடலாமான்னு பார்க்கலாம் கைஸ். ஓகே, பிளாக் ஃபாக்ஸ் சேயிங் டாட்டா பாய்.